கற்றிருந்த கரு அவரின் முன் கல்லான மேடையை கலைஞர் பேசையோ வருகின்றேன். விருதுநகர் விநாசத்தை தருகின்றேன். இந்த தரவிலே 1000 தலைவர்கள் வருவார் போவார், வாழ்வார் வீரர் அதையும் கட்டளையில் இதயம் இருந்து சொல்கின்றேன். இந்த விருதுநகர் வெட்டக்கார 1903ஆம் ஆண்டு ஜூலை 12 தமிழகத்தோடு ஜுவாலை உதித்தது. இந்த அக்னி சிறப்பு சிவகாமி அம்மையின் அடிவயிற்று உதித்தது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த இந்தியா தேசத்திற்கே எடுத்துக்காட்டாக போட்டு நின்றது. இவரின் 4ஆம் வயதில் அன்பு தந்தை குமராசாமியில் பறி கொடுத்தார். தாய் நரவனுக்கு கல்லாய் என்ற பிள்ளை இளமையிலே கைவிட்டு முற்றுப்புள்ளி வைத்த குடும்ப ஒருமைக்காக பலியாகி போனார். ஆனால் இன்றவரா தன் 7 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற 16 வயதில் சத்தியரக போராட்டத்தில் தன்னேற்றம் என்ற வேதனையும் விளைந்தார். 1942 ஒத்துழையாமல் விளைந்தார். ஒத்துழையாமல் போராட்டத்திற்கு அமராவதி சிறைக்கு அன்றாக்கு சென்றார். அதற்கு கேட்டார், எத்தனை பள்ளியில் அவருக்கு தேர்வில்லை, எதற்காக? அவர் திறமைக்காகவா? இல்லை, அவரின் நேர்மைக்காக. பள்ளிக்கூட செல்லாவிட்டாலும் தனது பரந்த அறிவினால் தனித்து முத்திரை பதித்து 1984ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதல் பஞ்சாயத்து தலைவர்கள் வெண்காலில் வந்து இன்றைய தலைவர் வாழும் தான் 2 ரேட்டிங் தனது முதல்வர் தனது பதவி காலத்தை கண்டார் என்றால் மாமனிகளை தவிர வேறு யாரே இந்த தலைவர்கள் வேறு யாரே தனக்கு கூட தெரியாமல் தன் தாய் வீட்டிற்கு